அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய வீத லீடர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய முன்னெடுப்பை இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம எடுக்க இருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரச்சனையே தலையாய பிரச்சனை. அது நம்முடைய போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம். எங்கே பார்த்தாலும் கூட போதைப் பொருளுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு ஆல்கஹால் டிபெண்டன்சியில் ஆரம்பித்து ஓபியாய்ட்ஸ் வரைக்கும் போய் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வரைக்கும் அது இல்லாத இடமில்லை. போதை மட்டும் ஒரு தனி மனிதனை பாதிப்பது கிடையாது. தனி மனிதனை பாதித்தவுடன் குடும்பத்தை பாதிக்குது, குடும்பத்தை பாதித்தவுடன் சமுதாயத்தை பாதிக்குது, சமுதாயத்தை பாதித்தவுடன் நாட்டை பாதிக்குது. அதனால தான் சமுதாயமாக சேர்ந்து ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை வீதி லீடர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து முன்னெடுக்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 19 லட்சம் நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில் நம்ம கையில் எடுக்கிறோம். நாம் எல்லோரும் இதை ஆத்மார்த்தமாக இதை எடுத்து அரசு ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட, மத்திய அரசு மாநில அரசுகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவங்களுடைய வேலையை சப்ளை, ஒரு விஷயத்திற்கு ஒரு நாணயத்திற்கு 2 பாகம் என்பது போல விஷயத்திற்கும் 2 பாகம் இருக்கிறது. போதைப் பொருளை பொறுத்தவரை சப்ளை ஒரு பக்கம், டிமாண்ட் ஒரு பக்கம். சப்ளையர்ஸை கட்டுப்படுத்த வேண்டியது அரசனுடைய முதல் கடமை, அதை அவங்க செய்யட்டும். ஆனால் நம்முடைய வேலையெல்லாம் ஒரு சமுதாய இயக்கமாக டிமாண்ட் சைடை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ரிடக்ஷன் இன் த டிமாண்ட் ஃபார் ட்ரக்ஸ், அது ஒரு சமுதாய இயக்கமாக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றும் பொழுது மட்டும்தான் டிமாண்டை குறைக்க முடியும். இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் எல்லாம் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாலும் கூட வீத லீடர்ஸ்ல நாம் எல்லோரும் இணைந்து ஒரு குடும்பமாக அதை முன்னெடுக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். 2019 கடைசியாக தேசிய அளவில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நேஷனல் ட்ரக் டிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் அவங்க எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா 3.1 கோடி மக்கள் கேனபீஸை பயன்படுத்துறாங்க, 2.26 கோடி மக்கள் ஓபியாடை பயன்படுத்துறாங்க, 77 லட்சம் மக்களுக்கு ஓபியாடு பயன்படுத்துவதற்காக பிரச்சனைக்கு அரசினுடைய இன்டர்வென்ஷன் தேவை. அதே நேரத்தில் டெய்லி ட்ரக் யூசர்ஸ் இன்ஜெக்ஷன் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி தினமும் ட்ரக் யூசர் பயன்படுத்துறவங்க 8.5 லட்சம். இந்த நம்பரை பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியா தெரியுதுங்க. ஏன்னா 2019 எடுக்கப்பட்ட டேட்டா. ஆனா இன்னைக்கு நாம 2026 7 ஆண்டுகள் கழித்து பேசும் பொழுது நிச்சயமா இதெல்லாம் பல முறை மல்டிப்ளை ஆயிருக்கு. மத்திய அரசு இப்பதான் 2025-26 ட்ரக் யூசர் சர்வேவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது 2027 தான் ரிப்போர்ட் வரப்போகுது. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது பயங்கர அலாமிங்கா இருக்க போகுது. அந்த ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிரிசன் இன்மேட்ஸ், ட்ராப் அவுட்ஸ், வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து எப்படி 2019 கடைசியாக எய்ம்ஸ் எடுத்த சர்வே மாதிரி இப்போ மத்திய அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அன் ஆன்கோயிங் சர்வே. நாம் அதுக்காக காத்திருக்காம நம்ம களத்தில் இறங்கி மாற்றத்திற்காக முன் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை சாராயம் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் பயன்படுத்துறவங்க 10 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் கணக்கெடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% தாண்டி இருக்கிறாங்க. அதுல எனக்கு அரசனுடைய உதவி வேணும், யாராச்சும் என்னை காப்பாத்துங்க, ஐ எம் அடிக்டட் டு ஆல்கஹால் அப்படின்னு சொல்றது இந்தியாவில் தமிழகம் 3வது இடத்துல இருக்கும். முதலிடம் உத்தரப்பிரதேஷ், 2வது இடம் ஆந்திர பிரதேஷ், 3வது இடம் தமிழ்நாடு. அதுவும் நம்ம சர்வேல பார்க்கறோம். இதுவும் 2019 டேட்டா தாங்க. அதுவும் 7 வருஷம் கழிச்சு 2026 பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு மேலே போயிருக்கும். அதனால அரசு செய்யட்டும், அரசு செய்யட்டும், அரசு செய்யட்டும் என்று சொல்வதை விட நாமும் களத்தில் இருந்து செய்வோம், இணைந்து செய்வோம் என்கின்ற காரணத்துக்காகத்தான் நம்முடைய வீதி லீடர்ஸ் இயக்கம் மக்கள் இயக்கமாக எல்லா சமுதாய பிரச்சனையிலும் நம்ம வாலண்டியர்ஸ் இருக்கணும், நாம் இருக்கணும், சமுதாய பிரச்சனையில நம்முடைய பங்கு இருக்கணும் தீர்ப்பதற்காக என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் இறங்கி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இட்ஸ் அ சைலண்ட் வெப்பனா போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை, தாய், மகன் பயன்படுத்துறாங்க, மகள் பயன்படுத்துறாங்கன்னா கூட பல இடத்துல நம்ம கூட கம்யூனிகேஷன் பிரேக் டவுன், எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியா மாறிக்கிட்டு இருக்கு. தாத்தா பாட்டி, உறவினர்கள், அதிகமாக கூட குழந்தைகள் வெளியே ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. இதையெல்லாம் கூட கண்காணிக்க முடியும். அவங்க மூடு ஸ்விங்கை கண்காணிக்கலாம், அவங்க ரொம்ப டிட்டாச்சாக இருக்காங்களா, வித்ட்ராவல் சிம்டம்ல இருக்காங்களா பார்க்கலாம், அவங்க எமோஷன் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை வச்சு தோராயமாக
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருமே கூட நம்முடைய சொந்தங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. யாராவது உதவி வேண்டும் என்றால் நாம் உதவி செய்யணும், இன்க்ளூடிங் பீப்புள் க்ளோஸ் டு அஸ். இஃப் தே நீட் ஹெல்ப், யூ நீட் டு ஹெல்ப் தேம். ஆனா இந்த சமுதாயத்துல இந்த வேகமாக ஓடக்கூடிய இந்த நாகரிக வளர்ச்சியில நம்ம உட்கார்ந்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லை. அதையும் நம்ம சரி செய்ய போறோம். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த ஜூலை 1 ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு நாம் சொல்வது, மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும், போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாகட்டும். ஒரு சாமானிய குடிமகனாக எந்த அரசு பவர் நம்மகிட்ட இல்லாம சாதாரணமாக நாம் களத்தில் இறங்கி இதற்கான வேலையை ஆரம்பிக்கின்றோம். ஜூலை 1 வாரம் இதை 4ஆக நாம் பிரித்திருக்கின்றோம். ஜூலை 1 வாரத்தை பொறுத்தவரை நானும் எனது குடும்பமும், நான் போதைப் பொருளை இன்றிலிருந்து பயன்படுத்த மாட்டேன் என்கின்ற உறுதிமொழி எடுக்கிறோம். அதே போல நம்முடைய குடும்பத்தினரும் நாம் அறிவுறுத்துறோம். வீதி லீடர்ஸ் மெம்பர் இல்லாமல் இருந்தால் அவங்ககிட்டையும் நம்ம பேசுகிறோம், அவங்களையும் நம்முடைய இயக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றோம். ஸோ ஜூலை 1 7 வரை நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் நம்ம பேசுகிறோம். நம்முடைய ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இதில் இருக்குது. நீங்கள் சர்க்குலேட் பண்ண வேண்டிய பேம்ப்ளெட்ஸ் இதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சமூக வலைதளத்தில் சர்க்குலேட் பண்ணுங்க. ஸோ வீடியோ, ட்ரக்ஸ்னால் என்ன, எப்படி பாதிக்கும், ஒரு ட்ரக்ஸும் நம்மளை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ட்ரக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேனபீஸை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேஷன், மோட்டிவேஷன், மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது. ஓபியாட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரௌசினஸ், நம்முடைய எச்சரிக்கையின்மையை குறைக்குது. அதிகமாக போகும்போது ஓவர் டோஸ் ஃபேட்டலாக மாறுது. ஸ்டிமுலன்ஸ் அக்ரெஷனை உருவாக்குது, ஆங்ஸைட்டி அதிகப்படுத்துது, ஹை பிபியை உருவாக்குது, டிப்ரெஷனையும் கொடுக்குது. இன்ஹேலன்ஸ், சுவாசிக்கக்கூடிய ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பிரெயின் ஃபங்க்ஷனை டேமேஜ் பண்ணுது. ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் போதைப் பொருளை பொறுத்தவரை யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் பயனும் இல்லை. அதனால தான் முதல் வாரத்தில் நாமும் நம்முடைய குடும்பம், 2வது வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை ஒரு சின்ன குழுவாக அதை எடுத்துட்டு போறோம். நீங்க வசிக்கக்கூடிய பகுதியில் உங்க தெருவா இருக்கட்டும், உங்க ஏரியாவாக இருக்கட்டும், உங்க அப்பார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனா இருக்கட்டும், உங்க கிராம பகுதிகளாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இந்த பேம்ப்ளெட்டை போய் கொடுப்போம். குறிப்பாக இந்த வல்னரபிள் ஏஜ் குரூப் 14 வயதிலிருந்து 35 வயதுக்குள் இருக்கக்கூடியவங்களை ஸ்பெஷலா நாம போய் சொல்லுவோம். இந்த மாதிரி நாம் எல்லோரும் போதைப் பொருளுக்கு எதிராக நாம் இருக்கணும், ஒரு அவேர்னஸை உருவாக்குவோம். சப்போஸ் வீதி லீடர்ஸ் மெம்பர்ஸாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்கன்னா அந்த கடையில் இந்த பேம்ப்ளெட்டை ஒட்டுங்க, வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அதை பார்க்கட்டும். நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க, வீதி லீடர்ஸ் குழுமத்தில் இருக்கிறீங்க, டாக்டர்ஸாக இருக்கும் பொழுது நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். இருந்தும் மருத்துவமனையில் we are against drugs அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்.